ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த சர்வைவிங் தி அப்போகலிப்ஸ் சாப்டர் 20 அண்ட் 21 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 19 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிருங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல ஹாருவோட வீட தான் காமிக்கிறாங்க. ஹாருவோட வீடு பார்த்தீங்கன்னா 2ஆ இருக்கும். அவங்க அம்மாவும், தம்பியும் பார்த்தீங்கன்னா விளையாட போயிருப்பாங்க. விளையாட போன வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணியிருக்கும். அட்டாக் பண்ணி தரைமட்டமாக்கியிருக்கும். அவர் அப்பா வந்து பார்க்குறாரு, தன்னுடைய மனைவிக்கும், தன்னுடைய குழந்தைக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க 2 பேரும் செதஞ்சு கிடக்குறாங்க. ஹாரு வந்து கேட்கிறா, ஆமா தம்பிக்கும், அம்மாவுக்கும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அவர் அப்பாவ பார்த்தீங்கன்னா, ஒரு காலே இல்ல. அந்த ரேஞ்சுக்கு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த நேரத்தில அவர் அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "நீ பக்கத்தில மட்டும் வராத" அப்படிங்கிற மாரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும், தம்பியும் சிதைஞ்சிருக்கிறாங்க. ஹாரு வந்து நினைச்சிட்டு இருக்கா, "இப்பதான் என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்துச்சு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்னை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. என்னை ஹோப் பண்ணி அனுப்புனாங்க. ஆனா, அதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மோசமா நடந்து போச்சு. நான் இப்ப என்ன பண்றேன்னு" சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அவளோட ட்ராமாக்கு போயிட்றா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "நான் இந்த இடத்த விட்டு வர விரும்பல. ஏன்னா, உங்க அம்மாவுக்கும், தம்பிக்கும் என்னாச்சுன்னு நான் முழுசா பார்த்துட்டு அவங்க கூட இங்க இருக்க விரும்புறேன்." அப்படிங்கிற மாரி அவர் அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராமாக்கு போயிடுறாங்க. யாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க கூட இருக்கலாமா? இல்ல நம்மளும் ஓடலாமா? அவங்க சொல்லி பார்க்குற ஆரு வந்துட்டு, நம்மளும் சேர்ந்து ஓடி போயிடலாம். நம்மளும் இப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு, ஆனா என்ன அவர் அப்பா வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. இதுக்கப்புறம் ஹாருக்கு பார்த்தீங்கன்னா, என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த ரேபிஸ்ட் எல்லாம் புரட்டி வந்திருப்பான்ல, ஸோ அவன மாரி நெறைய உருவம் வர்றாப்புல அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் மான்ஸ்டர் கிடையாது. ஆனா என்ன அவளுக்கு வந்துட்டு ஒரு ட்ராமாக்குள்ள அடிக்கடி போயிருவா. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ, இல்ல அவ வந்து ரொம்ப பயந்தாலோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அந்த ரேபிஸ்ட் ஞாபகம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அவ எப்போதும் வுட்டு ஓடிருவா. அது அவர் அப்பா தான்னு கூட தெரியாம அவளுக்கு வந்துட்டு அந்த கண்ண மறைச்சிருது மொத்தமாவே. தன்னை யாரோ ரேப் பண்ற வர்ற மாரியெல்லாம் அவருக்கு வந்து நெனப்பு வர ஆரம்பிக்குது. இதான் நம்மளுக்கு வந்து விதி போல அப்படின்னு நெனச்சுட்டு இப்ப அவ வந்து ஓட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவே விட்டுட்டு தான் இப்போ ஓட ஆரம்பிக்கிறா. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர விட்டுட்டு ஓடிருப்பா. இதேமாரி 2 விதமான சிச்சுவேஷன் இருந்திருக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, "எங்கள காப்பாத்துங்கன்னு" சொல்லிட்டு. அப்பயும் அவ விட்டு தான் ஓடியிருப்பா. இதேமாரி இந்த சின்ன பொண்ண காப்பாத்துறதுலயும் சரி, அவ விட்டு தான் ஓடியிருப்பா. ஸோ, இதான் பார்த்தீங்கன்னா, ஹாருவோட மொத்த ஃப்ளாஷ்பேக்கு. இதுக்கப்புறம் டாக்டர காமிக்கிறாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க 3 பேர சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதேமாரி நீங்க ஃபுட் சப்ளை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில ஹீரோ வந்துட்டு ஹாருவ பார்க்குறான். ஆனா என்ன மறுபடியும் ஹாரு வந்துட்டு ஒரு ட்ராமாக்குள்ள தான் இருக்கனால, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம இப்ப மேல போயிட்டுருக்கான். இந்த நேரத்தில அந்த ஹாரு வந்து முடிவு பண்றா. நான் வந்துட்டு நெறைய பேர காப்பாத்தாம இருந்திருக்கலாம். நான் நெறைய தடவ ஓடி வந்திருக்கலாம். ஆனா என்ன என்னோட விதிய மாத்த போறது இந்த மொமெண்ட் தான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹாரு வந்துட்டு முன்னாடி வர்றா. என்னையும் உங்க கூட கொண்டு வாங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பேன். நான் இந்த வாட்டி பயந்து ஓடி போக மாட்டேன். நான் தைரியமா நின்னு எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளி உலகத்துக்கு வர்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா நெறைய மான்ஸ்டர் இருக்கு. எல்லாம் வித்தியாசமாவும் இருக்கு. ஸோ ஹீரோவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இவங்க எல்லாமே நடந்துக்கிறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மான்ஸ்டர் எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாரி ஒரு கணிப்பு இருக்கு. ஸோ மத்தவங்க வந்துட்டு பண்ற தப்பெல்லாம் வந்துட்டு ஹீரோ சரி பண்றான். ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் படியே இவங்க போயிட்டு இருக்கனால, எந்த விதமான மான்ஸ்டரும் இவங்கள வந்து அட்டாக் பண்ணல. ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கரெக்ட்டா கூட்டிட்டு வந்திருப்பான். அவங்கலாம் சொல்றாங்க, "இதே மாரி மான்ஸ்டர் வந்து என்னைய அட்டாக் பண்ணிரும்னு நெனச்சப்பா. ஸோ நம்ம ஹீரோட இன்ஸ்ட்ரக்ஷன கேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஹாருக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரு தான் அந்த மேப்ப வந்து கிரியேட் பண்ணியிருப்பா. ஹீரோ தான் இத கிரியேட் பண்ண சொல்லியிருப்பான். இந்த பேப்பர்ல நீ என்ன தெரியுமா பண்ற? இந்த மேப்லாம் வர. ஸோ இத வச்சுட்டு தான் நம்ம ஃபுட் சப்ளை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹாருவ பத்தியும் உற்சாகமாயிருப்பா. ஸோ அந்த மேப் வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஏரியாவுக்கா போயிட்டு, அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா, ஃபுட் நெறையவே கிடைக்கல. ஏன்னா இந்த இடம் மொத்தமா நாஸ்தமாயிருக்குல்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஃபுட் அவங்களுக்கு ரொம்ப கிடைக்கவே இல்ல. ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு. ஸோ அங்க இருக்கிறவங்கலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "இத வந்து நம்மளே சாப்பிடலாம்." அப்படிங்கிற மாரிலாம் அந்த பையன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ஆனா என்ன, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, கீழ நம்பளுக்காக நெறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட இத நம்ம குடுத்துரலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இடத்துல அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "நம்ப தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் ஏரியாக்குள்ள வந்தோம். ஸோ நம்ப இத கஷ்டப்பட்டு நம்ம உயிர பணய வச்சு இத வந்து எடுத்து வந்திருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு ஒரு ரிவார்டா இருக்கட்டுமே, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றான். ஆனா என்ன, அங்க இருக்கிற 2 பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்ச உடனே, இப்ப எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் இப்போதைக்கு மெயின் லீடு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க ஹீரோ என்ன பண்றாங்களோ, அதே தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ பார்க்குறான், "பரவாயில்லையே இந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கேன்னு" சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஹாரு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, "உன்னைய மொதல்ல பார்த்தம்போது பிரெட் பாக்கெட்னா என்னன்னு கூட தெரியாம இருந்தேன்டா" அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவ பார்த்தீங்கன்னா லைட்டா காண்டாகுறான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "இந்தாப்பா 4 பாக்கெட்டு. எதுக்குப்பா எனக்கு 4 பாக்கெட் தர்ற?" அப்படின்னு ஹாரு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "மொத முறையா நான் உன்னைய பார்த்தப்ப நீ எனக்கு வந்துட்டு 1/2 பிரெட் தந்த. அதுக்கு பதிலா நான் உனக்கு 4 மடங்கா நீ தரணும்னு கேட்டேன். ஸோ இந்த 4 மடங்கு வச்சுக்க" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்றான். இந்த பொண்ணு அதுக்குள்ள மறந்துருச்சா? ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்காளே அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். யார பாத்துற கேவலமா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ, ஹாரு இவங்கலாம் ஒண்ணு சேர்ந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோ வந்துட்டு முன்னாடி சொல்லியிருப்பான். இதேமாரி பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் அட்டாக் பண்ண நெலம வந்துச்சுன்னா, நம்ப அத அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஸோ, வேற வழி கிடையாது. ஆனா என்ன ரொம்ப சவுண்ட் போட்டுறாதீங்க. சவுண்ட் போட்டீங்கன்னா மித்த மான்ஸ்டர் வந்துரும். ஸோ, நம்ம பார்த்தீங்கன்னா, எல்லா மான்ஸ்டர் கூடயும் ஃபைட் பண்றாப்ல ஆயிரும். ஸோ, அந்த மாரி சிச்சுவேஷனும் கிரியேட் பண்ணிறாதீங்க அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். சப்போஸ் ஓடணும்னு நெனச்சா எல்லாம் தனித்தனியா ஓடிருங்க அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்றான். ஸோ, இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ஒரு மான்ஸ்டர் வந்து கீழ விழுக ஆரம்பிக்குது. ஹீரோ வந்துட்டு அதோட ஷேடோவ பார்க்குறான். ஆகா! ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் தான் போலயே! இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் வந்து காமிக்கிறாங்க. மேலேருந்து கீழ விழுந்திருக்கும்ல. ஸோ, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவுல வந்து விழுந்திருக்கும். ஹீரோவும், ஹாருக்கும் அப்புறம் அங்க பின்னாடி 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கு நடுவுல வந்து விழுந்திருக்கும். ஸோ, இப்ப எல்லாம் திங்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மான்ஸ்டர் எப்புட்றா எதிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு, ஹாரு வந்துட்டு வேற வழி இல்ல. நம்மளும் ஓடி போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ ஓட ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பான், உங்களுக்கு ஓடணுங்கிற சிச்சுவேஷன் வந்துட்டா, தனித்தனியா ஓட ஆரம்பிச்சுருங்க அப்படிங்கிற மாரி. ஸோ, இப்ப ஹார் என்ன தெரியுமா பண்றா? இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அந்த டயத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து தடுக்க ஆரம்பிக்கிறான். "நீ ஓடுறதுக்கான அவசியம் தேவை கிடையாது. இங்கேயே நில்லு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அந்த மான்ஸ்டர் வந்துட்டு யாரையுமே அட்டாக் பண்ணல. என்னன்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு கேன் விழுகுது. கேன் விழுந்த வேகத்துக்கு அந்த மான்ஸ்டர் வந்து அந்த கேன அட்டாக் பண்ண போகுது. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், "இதேமாரி பார்த்தீங்கன்னா, இத வந்து சவுண்ட வச்சுட்டு தான் இது கண்ட்ரோல் ஆகுது. ஸோ, நீங்க எதுவும் சத்தம் போட்டீங்கன்னா, அடுத்த செகண்டே அது உங்கள அட்டாக் பண்ணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காய்ங்க. ஸோ, இப்ப அவங்களும் பார்த்தீங்கன்னா, சத்தம் போடாம இருக்கிறாய்ங்க. இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, பேக்ல ஒரு வந்து ஒரு வெப்பன் வச்சிருக்கிறாப்ல. இந்த வெப்பன் யார் குடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹீரோ கூட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்ல, "எதுக்கு நீ இத சொல்லல? எதுக்கு இத நீ பண்ணல?" அப்படிங்கிற மாரி. ஸோ, அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஒரு வெப்பன் குடுத்துருக்காப்ல. ஆமா, இது என்னது? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ கேட்கறான். அதுக்கு வந்துட்டு அவர் சொல்றாரு, "இது ஒரு வகையான வெப்பன் தான்ப்பா. இந்த வெப்பன எப்ப வேணா யூஸ் பண்ணலாம். என்னால தான் வெளிய வர முடியல. ஸோ, இந்த வெப்பன வச்சுட்டு நீங்க தப்பிச்சுக்கங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. அது ஒண்ணும் வெப்பன்னா பெரிய அளவுல இரும்பு வெப்பன்லாம் கிடையாது. அது ஒரு சாப்ஸ்டிக் மாரி தான் இருக்கு. ஆனா என்ன, ஒரு நீடில் லெவலுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஸோ, அந்த வெப்பன வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு அட்டாக் பண்ண வந்ததுல, ஸோ, அந்த மான்ஸ்டர் வந்துட்டு ஹீரோ அதோட கோர அழிச்சிடுறாப்ல. ஸோ, கோர அழிச்சீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, கோர அழிக்க கிடையாது. கோர டச் பண்ணீங்கனாலே போதும். அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, அந்த கோர் மட்டும் தனியா இருக்கும். ஸோ, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த கோரையும் இப்ப காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட் ஆயிருது. அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன் இருக்கிறான்ல, அவன் வந்து எடுத்து விளையாடிட்டு இருக்கான். "இது என்னடா இது? இதான் அந்த மான்ஸ்டரோ? பார்க்க பந்து மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சுட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். ஹீரோ வந்து நினைக்கிறான், தன்னோட அப்பா வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, "எக்காரணத்த கொண்டும் நீ வெப்பன யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வெப்பன யூஸ் பண்ற மாரி நீ சர்வே ஆகுற நிலைமைக்கு வந்தீன்னா, நீ ஈஸியா வீக் ஆயிருவ. அதேமாரி பார்த்தீங்கன்னா, மத்தவங்கலாம் சேர்ந்து உன்ன டிஃபீட் பண்ணிருவாங்க." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா வந்து சொல்லியிருப்பாரு. "என்னப்பா உளறிட்டு இருக்கீங்க? ஹியூமன்ஸ்ட்ட எவ்வளோ பெரிய வெப்பன் இருந்தாலும் நான் ஈஸியா எதிர்த்துருவேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்கான். "நீ சொல்றது பாதிக்கு பாதி கரெக்ட்டு தான். ஆனா என்ன, நீ வெப்பன யூஸ் பண்ண கத்துக்காத. எப்போதும் பார்த்தீங்கன்னா, சொந்த கைகள வச்சே ஃபைட் பண்ணு." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா சொல்லியிருப்பாரு. ஹீரோவுக்கு இன்ன வரையும் புரியல. தான் அப்பா ஏன் வந்துட்டு வெப்பன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறான். இதேமாரி தன்னோட அப்பாவுக்கு ஏற்கனவே அப்போகலிப்ஸ் வருதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு தெரியல. அதேமாரி தன்னோட அப்பா வந்து மான்ஸ்டர் வருதுன்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது. ஒரு அப்போகலிப்ஸ் வருது, அதுக்காக தான் நீ ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விதமான ட்ரெய்னிங்லாம் எனக்கு குடுத்தாரு. ஆனா என்ன, அந்த ட்ரெய்னிங் ஃபுல்லாவே ஒரு மான்ஸ்டர் தனமா தான் இருந்துச்சு. எனிமி பார்க்க லைக் வந்து ஒரு மான்ஸ்டர் மாரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்னிங் செட்டப்பே இருந்துச்சு. எனக்கு இப்ப தான் ஃபைனலா புரியுது. எங்க அப்பாவுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் தான் வரப்போகுதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ட்ட அத சொல்லாம இருந்திருக்காரு. எதுக்கு இதேமாரி சொல்லாம இருந்தாருன்லாம் தெரிய கிடையாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு பல நாளா ஒரு ட்ரெய்னிங் குடுத்துருக்காரு. இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் வரும், மான்ஸ்டர் வரப்போது அந்த மாரிலாம் சொன்னது கிடையாது. அப்போகலிப்ஸ்ங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு எப்படி தெரியுங்கிறதே எனக்கு இன்ன வரையுமே புரிய கிடையாது. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருப்பாப்ல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பா கடைசியா அழுதுருப்பாங்க. எதுக்கு அழுதாருன்னு எனக்கு இன்ன வரையும் ரீசன் கிடையாது. எதுக்கு அழுதாருன்னு எனக்கு இன்ன வரையுமே ரீசன் புரிய கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டாவே இருக்கு. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்கான். அதேமாரி பார்த்தீங்கன்னா, கடைசியா பங்கர் வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்டலா ஓப்பன் ஆயிருக்கும். அப்படிங்கிற மாரி ஹீரோ நெனச்சிருப்பான். ஆனா என்ன, தன்னோட அப்பா தான் ஓப்பன் பண்ணாருங்கிறத இப்ப அவன் புரிஞ்சுக்கிறான். தன்னோட அப்பா எதுக்கு ஓப்பன் பண்ணாரு அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த பங்கர தான் முதல்ல அட்டாக் பண்ணியிருக்கும். ஸோ ஹீரோவுக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்கும். எதுக்கு பர்ட்டிகுலரா அந்த மான்ஸ்டர் வந்து பங்கர் அட்டாக் பண்ணுது? இந்த பங்கருக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். என்ன நடந்தா என்ன? இந்த பங்கர் வந்து மான்ஸ்டர் மொத்தமா அட்டாக் பண்ணிருச்சு. நான் எப்படியே சர்வே ஆகி ஆகணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு மான்ஸ்டர் நல்லா வருதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு குடுத்த ட்ரெய்னிங்கே இப்ப அது போதும். ஸோ அத வச்சுட்டு நான் அந்த ஏரியால சர்வே ஆயிடலாம் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். தன்னோட அப்பா, அம்மாவ பத்தின ஒரு சீக்ரெட் இன்ன வரையுமே ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனும் ஜாலியா விளையாடிட்டு இருந்தான்ல, அவன் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட குடுக்குறான். "ஆமா, இதுல ஏதாவது உனக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, பயத்துல தூக்கி போட்டுருது. ஹீரோ வந்துட்டு பார்க்குறான். "இத ஏன் எனக்கு டச் பண்ணணும் போலவே தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு அத டச் பண்றான். டச் பண்ணா அதுலேருந்து ஏதோ ஒரு அப்சர்வ்டு எனர்ஜி ஆட்டம் வந்துட்டு ஹீரோக்குள்ள வருது. இது என்ன விதமான எனர்ஜின்னே ஒண்ணும் புரியல அப்படின்னு ஹீரோ ஸ்டன் ஆயி பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். "எதுக்குப்பா இப்படி திடு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? ஏதாவது உனக்கு வித்தியாசமா மான்ஸ்டர் தெரிஞ்சதா?"
அப்படின்னு கேட்கும்போது, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுது." அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி என்னவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் தூங்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மறுபடியும் இந்த கோர் எடுக்குறான். அந்த எனர்ஜி எல்லாம் ஹீரோக்குள்ள அப்சர்வ் ஆனதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோர் மொத்தமா அழிஞ்சிருது. "என்ன நடக்குது? இங்க ஒண்ணுமே எனக்கு புரியலையே!" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாருவ காமிக்கிறாங்க. ஹாரு பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறா. நான் எல்லாரையும் விட்டுட்டு ஓட தான் ட்ரை பண்றேன். யாரையும் புரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணலையே! அப்படின்னு நினைச்சு அவ ரொம்ப வருத்தத்தில இருக்கா. அந்த சின்ன பொண்ணு விஷயத்திலயும் சரி, மத்தவங்க விஷயத்திலயும் சரி, நான் எப்படியாவது மத்தவங்கள புரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாரிலாம் ஹாரு நினைச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோவ பார்த்தீங்கன்னா, அவன் கனவுக்குள்ள போறான். ஹீரோக்கு முறையா இப்ப தான் ஞாபகம் வருது. தன்னோட அப்பா வந்துட்டு எப்படி வந்துட்டு சின்ன வயசுல இருந்தாருன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு கனவாட்டம் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு இந்த மாரி ஒரு மெமரி இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருந்ததே இல்ல. ஸோ அவரு அப்பா பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, கதை சொல்லிட்டு இருக்காரு. இதேமாரி பார்த்தீங்கன்னா, நெறைய வில்லன்கள்லாம் வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு மக்கள எல்லாம் காப்பாத்துவாரு. அப்படிங்கிற மாரிலாம் நம்ம அவர் அப்பா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து கேட்பான், "ஆமா அந்த ஹீரோட நேம் என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாரு. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, யாரோ வந்து எழுப்புறாங்க. வேற யாரும் கிடையாது. ஹாரு தான். "அங்க பாரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை" அப்படிங்கிற மாரி நம்ம ஹாரு வந்து சொல்லிட்டு இருக்கா. இதோடயே பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.